வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்வீட்டு தான் பார்க்க போகிறோம். ரசமலாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது பாயில் பண்ணாத பால். ஸோ எப்படியும் பாயில் பண்ணி தான் நம்ம அதை தெரிய வைக்கணுங்கிறதுனால நான் பச்சை பாலாகவே சேர்த்துருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம பாயில் பண்ணிக்கலாம். இதில் இந்த பால் தான் யூஸ் பண்ணோம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் நார்மல் ப்ளூ பேக்கெட் மில்க்லேயும் பண்ணலாம், இல்லை ஃபுல் ஃபேட் மில்க் ஆரஞ்ச்லேயும் நீங்கள் பண்ணலாம். நான் இன்றைக்கி ப்ளூ பேக்கெட்டில் தான் பண்ணியிருக்கேன். இதுலேயும் பண்ணலாங்கிறத காட்டுறதுக்காக தான் நான் இன்றைக்கி ப்ளூ பேக்கெட் எடுத்து பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாயிலிங் பாயிண்ட் வந்துடுச்சு, நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம வினிகர் சேர்த்துக்கலாம். நீங்கள் தெரிய வைக்கிறதுக்கு வினிகர் இல்லாட்டி லெமன் ஜூஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் லெமன் ஜூஸ் சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது அந்த ஸ்வீட்டில் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது, ஸ்வீட்டோட டேஸ்ட்டே கெட்டு போயிடும். ஸோ பெட்டர் நீங்கள் வினிகர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் தெரியாது. இதில் மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை டீஸ்பூனாக சேர்த்துக்கிறேன். மொத்தமாக இதில் நான் 3 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தெரிய வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. திருப்பி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் போது ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாம் தெரிஞ்சிரும். பாருங்கள், நல்லா தெரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி மில்க் சாலிட்ஸ் தனியாக செப்ரேட் ஆகி தண்ணி தனியாக தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஒரு மஸ்லின் கிளாத் போட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது நல்ல சூடாக இருக்கும். ஸோ மெதுவாக பண்ணுங்கள். நல்லா ஃபில்டர் பண்ணி எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் நம்ம எடுத்துடலாம். இதை நல்லா ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா நார்மல் வாட்டரில் இதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இதை ஓப்பன் பண்ணி வாஷ் பண்ண வேண்டாம், துணியோட அப்படியே கவர்டாக வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் இருக்க வினிகர் ஃப்ளேவர்லாம் போய் நல்லா சூப்பர்பாக ரெடி ஆகிடும், பன்னீர் மாதிரி. இதில் எக்ஸஸ் வாட்டர்லாம் ட்ரைன் பண்ணிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஏதாவது வெயிட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ரெடி ஆகிடுச்சு, தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுச்சு. இப்போது இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். இதுதான் முக்கியமான ஸ்டெப் இந்த சாஃப்டான ரசமலாய் கிடைக்கிறதுக்கு. எந்த அளவுக்கு பிசைறீங்களோ அந்த அளவுக்கு சாஃப்டான ரசமலாய் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி உதிரியாக இருக்கிறது நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரே பாலாக உங்களுக்கு சூப்பர் சாஃப்டாக ஆகிடும். பாருங்க, இது எவ்வளோ சூப்பர்பாக சாஃப்ட் ஆகிடுச்சுன்ட்டு. ஸோ இது ரெடியாக இருக்குது. இதில் நம்ம பால்ஸ் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி பால்ஸாக பண்ணி இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. இந்த ஷேப்பில் நான் பண்ணி வச்சுக்கிறேன், இருக்கட்டும். இப்போ அடுத்து ஒரு கடாயில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது கூட 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மெல்ட் பண்ணிடுங்க. இதில் தான் நம்ம அந்த பேடாவை கொதிக்க வைக்க போகிறோம். நல்லா டிசால்வ் ஆனாலே போதும். இதில் பதம் எதுவும் கிடையாது. முக்கியமாக இது திக்காகக்கூடாது, தின்னாக தான் இருக்கணும். ஸோ திக்காச்சுன்னா இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா தின்னாவே இதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இதில் ஒவ்வொரு பேடாவாக நம்ம சேர்த்துக்கலாம். இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது கொஞ்சம் சைஸ்லேயே பெருசாகும், இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த பால் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் 1 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். இது காய்ச்சின பால் தான். இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க வைங்க. இந்த 1 லிட்டர் பால் குறைஞ்சது 300லேருந்து 400 ml அது குறையணும், அந்தளவுக்கு சுண்டை காய்ச்சணும். இது கூடவே நான் 1/2 கப் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை லோ ஃப்ளேம்லேயே அப்படியே வச்சிடலாம். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த பால் நல்லா வற்றி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் ஒரு 700 ml இருக்கும்.
இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அதுக்குள்ளே இது கொதிச்சு நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சைஸும் நல்லா பெருசாக வந்திருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். இது நல்லா கூலானதுக்கப்புறமா இதில் இருக்க தண்ணியை ஃபுல்லாக பிழிஞ்சிட்டு நம்ம பாலில் போட்டுடலாம். இந்த பாலில் இது ஒரு 20 minutes ஆகுது நல்லா ஊறணும். அப்போ இதில் பால் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும். அப்போ நல்லா சாஃப்டான ரசமலாய் கிடைக்கும். இது நல்லா ஊறட்டும். நம்மளோட ரசமலாய் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் பிஸ்தா நட்ஸ் எல்லாம் போட்டு குங்குமப்பூ போட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே அசத்தலான ஸ்வீட் ரெசிபி இது. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அடுத்து வர ஃபெஸ்டிவலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டிலையே செய்கிறனால உங்களுக்கு குவான்டிட்டியும் ஜாஸ்தி கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.